முட்டையை வச்சு இப்படி ஒரு கலக்கலான ஆம்லெட் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, ரசம் சாதத்துக்கு இந்த ஒரு ஆம்லெட் கிரேவி இருந்தால் போதும், நிறைவாக நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடுவீங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். இது 6 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சரியாக இருக்கும். இதில் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இதில் பொடியாக எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயமும், ஒரு பச்சை மிளகாய், கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவுக்கு வெங்காயம் இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிறதா சேர்த்துட்டு 3 முட்டைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை அடித்து எடுத்துக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா கலந்து வரணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். இப்போ இது ஒரு பேனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து இது நல்லா இந்த பேனில் ஃபுல்லாக பரப்பனாப்பில் தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த முட்டையை 3 ஆம்லெட்டாக போட்டு எடுத்துக்கணும். 3 கரண்டிக்கு வந்திருக்கு. அதனால் நீங்கள் கரண்டியை மெஷர்மெண்ட் பண்ணி ஆம்லெட்டை போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு முதல் கரண்டியை சேர்த்துட்டு நடுவில் இடைவேளை இல்லாமல் அந்த முட்டையை எல்லா இடத்துல பரப்பனாப்பில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 2 நிமிஷம் குக் ஆகிருக்கு. திருப்பி விட்டு இப்போ இந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ 2 பக்கம் நல்லா குக்காக இருக்குது. இப்போ திரும்பவும் திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு இதை ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி நடுவால் நம்ம கட் பண்ண போகிறோம். ரோல் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணுங்கள், பிஞ்சிராமல் பார்த்துக்கணும். இப்போ ரோல் பண்ணிட்டோம். இதை நடுப்புறமாக இதை 2 ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஆஃபாக கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 ஆம்லெட்டில் 6 பீஸுகளாக இதை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ முதல்ல ஒரு ஆம்லெட் போட்டிருக்கோம். இப்போ மீதமுள்ள அந்த முட்டைகளையும் நம்ம ஆம்லெட்டாக போட்டு ஒரு 6 பீஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையில் எத்தனையோ வகையான ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ 6 பீஸ் ரெடியாக இருக்குது. இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 இனுக்கு கருவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா இதை எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 90% வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், இது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து, இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இந்த மசாலாஸ், இந்த இஞ்சி பூண்டு இது எல்லாமே ஒரு மீடியம் ஃப்ளேமில் பச்சை வாசனை இல்லாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நீங்கள் நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மசாலா இந்த வெங்காயத்தை கூட ஒன்று சேர்ந்து வந்துடணும். இந்த அளவுக்கு வரணும். இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற 2 தக்காளி பேஸ்ட் சேர்க்க போகிறோம். தக்காளியை கட் பண்ணி சேர்க்க வேணாம், அரைச்சி சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா வரும். இப்போ சேர்த்துட்டு இந்த தக்காளியும் பச்சை வாசனை போகணும். 5 நிமிஷத்துக்கு மூடி விட்டு இந்த தக்காளியை 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை நான் ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகி வந்திருக்கு மசாலாஸ்லாம். இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் இதை சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த கட்டி இல்லாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும், கட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த அரிசி மாவு தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பு தீயை வச்சுட்டு இதை நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஏன்னா கொஞ்சம் கட்டித்தன்மையாக மாறும். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த டைமில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தண்ணி போதாது, இது ரொம்ப கட்டித்தன்மையாக இருக்குது அப்படின்னு தெரிய வந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் ரொம்ப கட்டித்தன்மையாக ஆகிற ஸ்டேஜாக இருக்குது. நான் கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இந்த கிரேவியை எடுத்துகிட்டு வந்துடணும். 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா இது கட்டித்தன்மையாக இருந்தது பேஸ்ட்டு மாதிரி ரெடியாகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கிரேவி. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்து இது நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஆம்லெட்டுக்குள்ளே இதில் சேர்த்து இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இப்போ இதில் ஒவ்வொரு ஆம்லெட்டுக்கெலாம் இதில் சேர்த்துடலாம். இந்த அரிசி மாவு சேர்த்து இந்த மசாலா ரெடி பண்ணியிருக்கிறதுனால இந்த மசாலா கூட இந்த ஆம்லெட் சேரும்போது உங்களுக்கு வந்து மசாலாவோட ஒன்று சேர்ந்து வந்துடும். ஆம்லெட் பிரிஞ்சுலாம் போகாது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கிரேவியோட இந்த ஆம்லெட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீழே இருக்கிற கிரேவி நீங்கள் இந்த ஆம்லெட்டோட நல்லாவே மிக்ஸ் ஆகணும். 2 பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெரிய கரண்டியாக யூஸ் பண்ணாதீங்க, சின்ன கரண்டியாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் உடையாமல் இதை ரெடி பண்ண முடியும்.
இப்போ ஒரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அப்புறமா திரும்பவும் இதை திருப்பி விட்டீங்க அப்படின்னா மசாலா நல்லா இது ஆம்லெட்டோட மிக்ஸ் ஆகி வரும். இப்போ 2 நிமிஷத்துக்கு பிறகு நான் திருப்பி விடுறேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இந்த ஆம்லெட் கிரேவியை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.